குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக என்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து போன வாரம் ஒரு டெஸ்ட் எழுதுனாங்க. ரியல் அனாலிசிஸில் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் டெஸ்ட் எழுதுனாங்க. சரிங்களா, ஒரு 50 கொஸ்டின் இருக்குது. போன வாரம் அவங்க எழுதுனாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வேணால் டெஸ்ட்டாக வேணால் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, கொஸ்டின் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கும். சரிங்களா, ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கும். சம் தியரத்தை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரியல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ். ஸோ 1லேருந்து 5 அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. 6 to 10, 11 to 16, 17 to 20. Next 21 to 23. Next 24 to 25. சரியா, சீக்வன்ஸில் 25 கொஷின்ஸ். சரிங்களா, இதில் வந்து எக்ஸாக்ட்லி ஒன் ஆன்சர் வந்து கரெக்டு. சரிங்களா, மிச்சம் 3 இது தப்பாக இருக்கும். சீரீஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் போட்டிருப்போம். சீரீஸை பொறுத்தளவு இது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ரைட்டுங்களா, மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா, எக்ஸாக்ட்லி ஒன் ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருக்காது, மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது சீரீஸ். சரிங்களா, சீரீஸ் வந்து மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். 25 to 30 சீரீஸ், 30 to 34, 35 to 37, 38 to 41, 42 to 44, 46 to 48, 49 to 50. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் சூஸ் த பெஸ்ட். சரிங்களா, ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் ஆன்சர் வந்து கரெக்டு, சூஸ் த பெஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 26 to 50 வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சரிங்களா, மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். மோர் தென் ஒன் ஆப்ஷன் வில் பி கரெக்ட். சரிங்களா, ஸோ இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்காவது நாளைக்கு காலையிலையாவது அதுக்கான ஆன்சர் கீயை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ டிஆர்பிக்கு வந்து புது சிலபஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. கிளாஸில் சேரன்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9944115385. சரிங்களா, ஒவ்வொரு இதே என்ன 5 சாப்டராக பிரிச்சுருப்போம். ஓகேங்களா. ஆக்சுவலாக சீக்வன்ஸ் சீரிஸ்க்கே கிட்டத்தட்ட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு சீக்வன்ஸ் சீரிஸ் இந்த மாதிரி பிரிச்சுருக்குறோம். 5 சாப்டராக பிரிச்சாச்சு. சீக்வன்ஸ் சீரிஸ் வந்து சாப்டர் 1, சாப்டர் 1 சார் ரியல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1, சாப்டர் 2 இது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். சீக்வன்ஸ் சீரிஸு எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா, சீக்வன்ஸ் சீரிஸ் கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட்டு, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் இதெல்லாம் முடிச்சாச்சு. சரிங்களா. அடுத்து சாப்டர் 3. சாப்டர் 3 இங்கே இருக்குது, சாப்டர் 4 இங்கே இருக்குது. ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட்டுங்களா. ஸோ 5 சாப்டராக பிரித்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிளாஸில் சேரன்னு விருப்பப்படுறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ரைட்டுங்களா. கிளாஸஸ் வந்து கொஞ்சம் இதாக போகுது, மற்றவங்க மாதிரி ஈஸியாக நோட்ஸ் கொடுக்க மாட்டோம். சரிங்களா, ஈஸியானதை மட்டும் போட்டு கொடுக்க மாட்டோம். நோட்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த எல்லா டெக்ஸ்ட் புக்கில் இருந்து இருக்கும். சரிங்களா, அதில் உள்ள எல்லா புக்கையும் போட்டு இப்போ நானும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம். ஸோ கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்காது, ஓரளவு கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு டிஆர்பிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது கொஸ்டின் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தியரம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம் வித்தியாசமாக நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 50 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அதில் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. நான் ஈவினிங்கோ நாளைக்கு காலையிலையோ அதுக்கு ஆன்சர் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.